ஏனென்றால் இது ஒரு தங்கள் கட்சிகளை அல்லது இயக்கங்களை வளர்ப்பதற்காக ஒரு மிக இலகுவான ஆயுதமாக பாய்க்கப்பட்டது. தமிழ் மக்களும் அதை கேட்டு, அதை தமிழ் மக்களுடைய இந்த குணம் நினைக்கலாம், அவர்களும் அதை கேட்டு அதை 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 அதையே ஒரு விஷயமாக எடுத்து சொல்லுகின்ற ஒரு தன்மையைத்தான் நான் பார்த்தேன். இல்லை, உங்களுக்கு அதாவது கூடுதலாக நான் ஏனைய இயக்கங்களை பற்றி உங்களிடம் விட உங்களுடைய கேட்க முடியாது. அவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப உங்களுடைய அதாவது நீங்கள் தலைமை பொறுப்பு ஏற்ற பின்னர் நடைபெற்றதான கொலைகளுக்கு அது இராணுவ ரீதியாக அதாவது வேறொரு அணுகுமுறைகள் ஏற்பட்டதாக நீங்கள் கூற முடியாது. ஆனால் நான் பல தடவைகள் அந்த காலத்திலேயும் இன்றும் எந்த காலத்திலுமே குறித்த மோரல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னுடையதான். அதாவது மோரலாக அவைகளுக்கு உரிமை இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி, அது பொறுப்பு. ஏனென்றால் சரியோ பிழையோ என்பதை பொறுப்பு, சரியோ பிழை என்பது வேற விடயம். ஒவ்வொரு விடயத்துக்கு நான் தான் பொறுப்பாக இருக்க முடியும். நான் அந்த காலத்திலே இது அப்போதே அதாவது அப்பிகே போய் நாங்கள் வவுனியாவிலே அந்த மிக ஆதிக்கம் செலுத்திய காலத்திலேயே நான் பத்திரிகை கூறியிருக்கின்றேன். நான் பல விஷயங்களிலே இதை நடக்காமல் பாதுகாத்தாலும் நான் கூறியது போல நான் எனக்கு இந்த இராணுவ விஷயம் தெரியாது, என்ற ஒரு விஷயம் தெரியாது, நான் அதை தலையிடுவதில்லை என்ற காரணத்தினால் பல முழுக்க பிழை என்ற ஒன்றை கூற வரவில்லை. அதாவது எங்களுடைய இயக்கம் முழுக்க பிழையாகத்தான் நடந்தது என்று கூற வரவில்லை. நான் கூறியது போல எங்களுடைய தோழர்கள் எனக்கு கூறுகின்ற விஷயங்கள், தங்களை கொல்ல வருகின்ற போது நாங்கள் என்ன செய்யலாம் என்று கேட்டால் அதற்கு எனக்கு பதில் கிடையாது. அவர்கள் நிச்சயமாக மறுதளித்து தாக்குதல் செய்தாலும் தீருவாங்க. இது ஒரு விஷயம், இதை நாங்கள் மறக்க முடியாது. அல்லது அவர்கள் கூறுகின்ற காரணங்களை காட்டி கொடுக்கிறார், அல்லது உண்மையாகவே பல விஷயங்கள் இருந்திருக்கிறது. மாணிகதாசன் ராணுவ பொறுப்பாக இருந்த பொழுது அவர் கிளைமூர் தாக்குதலிலே கொல்லப்பட்டிருந்தார். அதற்கு பிற்பாடு தற்போது இருக்கக்கூடிய விவசாய அமைச்சர் தான் அந்த ராணுவ பொறுப்பை ஏற்றுக்கொள்ள. அது உண்மையே அல்ல. அது ஏனென்றால் அவர் விவசாய அமைச்சராக அதற்கு முந்தைய ஒருத்தர் சொல்லலையே, அது முந்தைய இல்லை. அவர்கள் விவசாய அமைச்சராக நிதி பொறுப்பாளராக இருந்தார். அவர் இப்போ தான் நிதி பொறுப்பாளர். அது நிதி பொறுப்பாளராக தான் இருந்தவர். அவர் தொடர்ந்து எந்த காலத்திலும் நிதி பொறுப்பாளராக தான் இருந்தவர். அவர் ஒருபோதும் இராணுவ பொறுப்பாளராக இருக்கவில்லை. மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருந்திருக்கின்றார், இராணுவ பொறுப்பாளராக இருக்கவில்லை. இதிலே உண்மை என்னென்றால் எங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய சில வேளைகளில் ஒரு வேறுபாடுகள், பொறாமைகள் அவரை ஒரு விவசாய அமைச்சராக வரவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக சில விஷயங்கள் முதலமைச்சருக்கு சொல்லப்பட்டு அவர் அவருக்கு சரியாக அரசியல் அந்த போராட்ட காலத்திலே நடந்தது தெரிகிறதுக்கு நியாயமும் இல்லை. ஒரு கேள்வியை உங்களுடன் கேட்கலாம் நினைக்கின்றேன். நானும் ஊடகத்துறை சார்ந்து வந்த வகையிலே சிவராம் அவர்களும் என்னுடைய ஊடகத்திலே ஒரு குரு, அவரோடு நான் பணியாற்றியவருடைய வகையில் உங்களுடைய அமைப்பை சார்ந்தவர் தான் தாரகி சிவராம் அவர்கள். இவர் கொலை செய்யப்பட்டது பின்னர் இதிலே பீட்டர் ஆர் போன்றவர்களும் அந்த விசாரிக்கப்பட்டார்கள். நீங்களே அந்த சிவராம் அவருடைய கொலை தொடர்பாக நீங்கள் ஒரு காட்டமான விடயத்தை தெரிவிக்கவில்லை. இல்லை, அது ஒரு விசாரணையிலே போய் கொண்டு நான் சொன்னேன். என்னென்றால் பீட்டர் கொலை செய்யப்பட்டவுடன் அதை தவறு ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் விட்டுறாங்க. அதை விட பீட்டர் கைது செய்யப்பட்ட போது ஒரு விஷயத்திலே உண்மை, நான் ஒன்றை முழுமையாக, இவர்களுக்கு நேரடியான சம்பந்தம் இல்லாவிட்டாலும் கூட ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அவர்கள் கைது செய்யப்படவில்லை. என்றால் அவருடைய கையிலிருந்து சிம் கார்டு இருந்திருக்கின்றது. அந்த பிறகு வழக்குகள் அவர் போய் ஜெயிலால் அந்த வெயிலில் வந்த பிறகு நான் அவரை விசாரித்தான். அவர் எனக்கு பல காரணங்களை கூறியிருக்கார், எப்படி அந்த சிம் கார்டு தன்னிடம் வந்தது, எப்படி என்னென்ன நடந்தது என்பதை கூறியிருக்கிறார். ஆனால் இதிலே இப்போது நான் அதை பகிரங்கமாக என்னென்ன நடந்தது என்று சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக இது ஒரு புலட் அமைப்பினால் செய்யப்பட்ட ஒரு விடயம் அல்ல. இதை மாத்திரம் நான் புலட் அமைப்பினால் செய்யப்பட்ட விடயம் அல்ல. அதிலே சில வேளைகளில் நான் கூறியது போல அவர்களுக்கு ஒரு தொடர்புகள், சம்பந்தங்கள் கொண்டு வருவதற்கு, அந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு இவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் ஒழிய நேரடியாக அல்லது இப்படியே சொல்லுவோம் புலட் அமைப்பினால் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்ட விஷயம் அல்ல. நிச்சயமாக
ஏனென்றால் அவர் எங்களுடன் இருந்தவர், அவரை எங்களுடன் இருந்தவர், தனிப்பட்ட ரீதியிலே பலருடன் நண்பராக, என்னுடனும் நண்பராக இருக்கின்றவர். அடிக்கடி வந்து என்னை காண்பார். நாங்கள் சென்று வெளியிலே சாப்பிட்டு விட்டு வருவோம். அந்த நேரத்திலே எல்லாம் போய் சாப்பிட்டு வருவோம். முதலாக அவர் லண்டன்ல இருந்து வந்து என்னைத்தான் கண்டு சொன்னார். அந்த டிஎன்ஏ பற்றி எனக்குத்தான் நான் நினைக்கிறேன் முதலாக ஒரு அரசியல்வாதி என்ற ரீதியில் எனக்குத்தான் சொல்லியிருக்கிறார் என்று. இப்படியாக பல எங்களுக்குள்ளே உறவு இருந்திருக்கின்றது. ஆகவே இது ஒரு அமைப்பினால் அல்ல. ஆனால் அதற்காக நான் கூற மாட்டேன் இவர்கள் எங்களில் ஒன்று ரெண்டு தோழர்களுக்கு இது தெரியாமல் நடந்த விஷயம் அல்லது என்று கூற மாட்டேன். அவர்களுக்கு சில வேளைகளில் சில விஷயங்கள் ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கின்றது. இல்லாவிட்டால் அந்த சிங்காட்ட கையில இருந்திருக்க முடியாதான் என்பதிலே இராணுவ புலனாய்வும் இதனுடன் தொடர்பு செய்திருக்கலாம் அது எனக்கு தெரியும் கூறப்பட்டிருக்கின்றது. நீங்கள் கூறிய அந்த பீட்டர் அவர்களும் வெளிக்கடை ஜெயிலில் இருந்த பொழுது நாங்கள் அவரை சந்தித்திருந்தோம். அப்பொழுது விசாரணை நாங்களும் சில விஷயங்களை கேட்ட பொழுது அவரும் வெவ்வேறு காரணங்களை தான் கூறியிருந்தார். இது ஒரு அவர் முழுதாக விடுதலை செய்யப்பட்டு விட்டார். அவருக்கு நேரடியான சம்பந்தங்கள் இருந்திருக்கின்றால் அவரை விடுதலை செய்ய முடியாதானே. அந்த வழக்கு முடிவுக்கு வந்துவிட்டது. அதை தொடர்ந்து எடுத்து செல்ல முடியாத நிலைமை சில வேளைகளில் போயிருக்கக்கூடிய புலனாய்வு இருக்கலாம். அது எனக்கு தெரியவில்லை. என்றால் இப்போது புலனாய்வு துறைகளிலே இருந்த பலரே கொல்லப்பட்டிருக்காங்க. டாக்டர் முஹைதீன் அவர்கள் கூட நான் நினைக்கிறேன் நெடுமாறன் அந்த வழக்கிலே இல்லை. ஆனால் அவரை எங்களோட இருக்கவில்லை. இல்லை, அவர் எங்களோட இருக்கவில்லை. அவர் உங்களுடைய ஒரு முகாமிட்டு இருந்தாரு நெடுமாறன் விருப்பங்குளத்திலே. அதான் அது பிறகு அது 10 வருஷத்துக்கு முன்பு நடந்த விஷயம். சேர்ந்து நடந்த விஷயம் இல்ல. நெடுமாறன் வந்து இணைந்து கொஞ்சம் காலம் ராணுவம் இருக்கிற காலம் அந்த காலத்துல இவைகள் எல்லாரையும் கடந்து உங்களுக்கான அதாவது புலட் என்று ஒன்று ஜனநாயக வழியிலே செல்கின்ற பொழுது தற்பொழுது பல்வேறு கொலைகளுடன் தொடர்புடையதாகவும் பல்வேறு விடயங்களை கற்பழிப்பு இன்னும் கப்பங்குத்துதல் போன்ற விடயங்களை செய்தார்கள் என்று வவுனியாவிலே தற்பொழுது வெறும் அதாவது ஒருவர் புலட்டிலே போட்டியிட்டால் அவரை பற்றி வட்டமிட்டு இன்ன செய்தார் என்று பட்டியலே இதிலே நிச்சயமாக வெளியார்கள் மாத்திரமல்ல, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய போட்டிகள் ஒரு காரணமாக இருக்கின்றது. அவர்களே சில கதைகளை சும்மா சொல்வார்கள். இப்ப யாரு கேட்டாலும் அவர்கள் அதை செய்வார்கள். ஏனென்றால் இது ஒரு அவனுக்கு எதிராக இவ்வளவோ பிரசாரங்கள் முல்லைத்தீவிலே செய்யப்படும். இது ஒரு தலைவர் என்ற வகையில் கேட்கலாம். உங்களுடைய இந்த தற்போது இருக்கக்கூடிய அந்த கட்சி ஒற்றுமை எப்படி இருக்கு? உங்களுடைய கட்சி ஒற்றுமை என்பது நான் ஒரு விடயத்தை எடுத்து கூறினால் ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மை நிச்சயமாக இருக்கின்றது. மக்கள் மட்டும் அது நோமலாக பொதுவாக இந்த கட்சியிலுமே அந்த ஒருவருக்கு ஒருவரான போட்டிகள் ஒருவருக்கு ஒருவரான எந்த கட்சியிலுமே பார்க்கலாம். நீங்கள் அது ஜனநாயகமாக இருக்கின்ற கட்சிகள், அது தமிழக கட்சியாக இருக்கலாம், கோட்டாக இருக்கலாம், எந்த கட்சியாகவும் இருக்கலாம். அந்த கட்சிக்குள்ளே ஒரு ஏனென்றால் எல்லாருமே ஒரு பதவிகளை நோக்கி போகின்ற அரசியல் ஒன்று உருவாகிவிட்டது தானே. எல்லாருமே அந்த பதவிகளை நோக்கி போகின்ற ஒரு அரசியல் தானே இப்போ கூடுதலாக இருக்கின்றது. ஆகவே அது நிச்சயமாக இருக்கு. நான் ஒரு விடயத்திலே அவதானித்தேன் என்னவென்றால் தற்பொழுது மாநில உறுப்பினராக இருக்கக்கூடிய உங்களுடைய லிங்கநாதன் அவர்கள் தொடர்ந்து அன்னை காலமாக அவருடைய செயற்பாடுகளும் புலட்டுக்கு ஆதரவான செயற்பாட்டை விட்டு தூரம் போகிறது என்று. ஆனால் அதில் ஒரு விடயம் என்னவென்றால் நீங்கள் மாநிலசபையிலே தெரிவு செய்யப்பட்ட பொழுது அதாவது ஒரு அமைச்சரவைகளை தெரிவு செய்கின்ற ஒரு கட்டம் இருக்கிறது. அதிலே நீங்களும் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் மாநிலசபையில், அப்படி இருந்தீர்கள். ஆனால் அதாவது உங்களுடைய உறுப்பினர் லிங்கநாதன் அவர்கள் அதாவது தமிழரசு கட்சியை சார்ந்த சத்தியலிங்கம் அவர்கள் அமைச்சராக உங்களை அவர் சிபாரிசு செய்யவில்லை. நிச்சயமாக உங்களைத்தான் அவர் சிபாரிசு செய்திருக்க வேண்டும் ஒரு கட்சி அடிப்படையில். அது யாரு எதிர்பார்த்தாலும் சொல்லுவார். ஆனால் இவர் கையெழுத்து வாங்கியிருக்கின்றார். இந்திரராசாவிடம், தியாகராசாவிடம் போன்ற பலரிடம் கையெழுத்து வாங்கி ஒரு உறுப்பினரை அது ஏன் உங்களுடன் கலந்து ஆலோசிக்கவில்லையா? இல்லை, அவர் என்ன கேட்கவில்லை. இந்த கேள்வி அவர்தான் நீங்கள் இல்லை இல்லை அவர் அதிலே ஒரு முரண்பாடை நான் பார்க்கின்றேன். நீங்கள் தலைவர், கட்சியுடைய தலைவர் நீங்கள். ஆகவே உங்களுக்குத்தான் அந்த முன்னுரிமை வழங்கப்பட்டது. நிச்சயமாக வழங்கப்படுது. ஆனால் அதை விட்டு பார்த்தாலும் நீங்கள் மேல் பாராளுமன்றத்திலே ஒரு அரசியலிலே ஒரு சீனியர் என்ற அடிப்படையிலும் உங்களுக்கு தான் அது வழங்கப்பட்டிருக்கணும் என்பது எமது பார்வை. அப்ப ஆகவே இதுல கட்சிக்குள்ளே இவர் ஒரு முரண்பாடை தோற்றுவிக்கிறாரா என்பது ஐயப்பாடு எங்களுக்கு எழுதுகிறது.
இவர் போகின்றாரா செய்கின்றாரா? அவர் ஒரு இன்டர்வியூ செய்யும் அவரை ஒரு சொல்லி எடுத்து அவர் என்ன சொல்லுவார் பார்ப்போம். அதில் இணைக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்புக்குள்ளே இணைக்கப்பட்ட ஒரு காலகட்டம் இருக்கிறது. அதன் பிறகு உங்களுக்கும் விடுதலை புலிகள் எல்லா இயக்கங்களுக்கும் ஒரு மன்னிப்பு கொடுத்தது போல உங்களுக்கும் அந்த மன்னிப்பை கொடுக்கிறது. ஆனால் நீங்களாம் கடைசியிலே வந்தது. நீங்கள் நினைக்கிறேன் 2009 வீரமகள் தினத்தை கொண்டாடி இருந்தீங்க. உங்களுடைய அணி இருந்தது, ஆயுதம் தாங்கிய அணி இருந்தது. அதிலே நீங்கள் செயற்பட்டு இருந்தீர்கள். அது பிற்பாடு உங்களுடைய நாங்கள் 2011 தான் அந்த ஆயுதம் தாங்கி 2011ஆம் ஆண்டு எங்களுடைய தான் நாங்கள் டிஎன்ஏல எங்களை இணைத்துக் கொண்டு நாங்கள் அது கூட டிஎன்ஏ சேர்ந்த தலைவர்கள் அனைவருமே எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து எங்களை இணையும்படி கேட்டுக்கொண்டார்கள். அது அந்த நேரத்திலே மக்களுடைய அழுத்தங்கள் இருந்தது. மக்களும் வந்து நாங்கள் பிரிந்திருக்க கூடாது, கட்சிகள் எல்லாம் ஒற்றுமையாக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை ஒன்றிருந்தது. அது மாத்திரமே நாங்களும் கூட யோசித்தோம். யுத்தம் முடிந்து விட்டது. தமிழ் மக்கள் மிக ஒரு பலவீனமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்திலே நாங்கள் பிரிந்திருப்பது தவறு. ஆகவே நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இலக்கை நோக்கிய பயணத்தை எடுத்துச் செல்ல வேண்டும். அது தமிழகம் அல்ல, நாங்கள் தீர்வை நோக்கிய பயணத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே எங்களை இணைத்துக் கொண்டோம். இதிலே ஒரு அழுத்தங்கள் எங்களுக்கு இருக்கவில்லை, சேர்த்துக் கொள்ளும்படி சேரும்படி அழுத்தங்கள் இருக்கவில்லை, கோரிக்கைகள் தான். இந்தியா ஒரு அழுத்தத்தை கொடுத்தது என்று கூறப்படுவது நிச்சயமாக இந்தியா எங்கள் மேல் அழுத்தத்தை என்றுமே கொடுக்க முடியாது. நாங்கள் எப்போதுமே இண்டிபெண்டாகத்தான் நாங்கள் இயங்கி பழகியவர்கள். அந்த நேரத்திலே கூட எங்களுடைய கட்சி தோழர்கள், எங்களுடைய கட்சி தலைமைப்பிடம், அதாவது சென்ட்ரல் கமிட்டி, இவர்கள் அனைவருமே தான் நாங்கள் யோசித்தோம். இல்லை, இப்படியே தொடர்ந்து தனியாக சென்று கொண்டிருந்தால் அது தமிழ் மக்களுக்கு ஒரு சாதகமான நிலையாக இருக்கும். நாங்கள் தமிழ் மக்களை விட்டு விலக்கி செல்பவர்களாக இருப்போம். ஏனென்றால் நாங்கள் இப்போது ஒரு மிக பலவீனமான நிலையில் இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் ஒரு ஒற்றுமையின் மூலம் ஒரு பலத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கம் எங்களுக்கு மத்தியிலே முக்கியமாக இருந்தது. அதற்காகத்தான் நாங்கள் எங்களை இணைத்துக் கொண்டோம். மற்றது விடுதலை புலிகள் மன்னிப்பு, நாங்கள் நாங்கள் கூறவில்லை, நாங்கள் தவறு செய்து விட்டோம், நடுவரால் மன்னிக்க வேண்டும். அந்த மன்னிப்பு என்ற வார்த்தைக்கே இடமில்லை. ஆனால் நேரடியாக எங்களுடைய பிரதிநிதிகள், எங்களுடைய தோழர்களுடன் வன்னியில் இருந்து கதைத்தார்கள். நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நாங்கள் மறுப்பு கூறிய காரணம் 2. ஒன்று கூறினோம், நீங்கள் இப்போது இந்த சீஸ்வரைக்கும் அந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திலே இருந்து நீங்கள் உங்களை பலப்படுத்துகிறீர்கள், இராணுவம் தன்னை பலப்படுத்துகிறது. ஆகவே வரப்போகின்ற யுத்தம் ஒரு மிகப்பெரிய அழிவை தமிழ் மக்களுக்கு கொடுக்கப் போகிறது. அந்த அழிவிலே பங்குதாரிகளாக நாங்கள் இருக்க விரும்பவில்லை. இதை நாங்கள் உண்மையாகவே புரியுது. ஆனால் அந்த இடத்திலே விடுதலை புலிகள் அந்த பேஸ்கோ சம்பந்தப்பட்டதிலே ஒரு விடயத்தை கூறினார்கள். ஏனைய ஆயுத கட்சிகளிடமிருந்து ஆயுதங்கள் களையப்பட வேண்டும் என்ற விடயத்தை கூறினார்கள். அதில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் எடுத்திருந்தார். அது வேறு விடயம். ஆனால் நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம், நீங்கள் ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி நாங்கள் போகிறோம், அதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தோம். விடுதலை புலிகளை ஏகபரிகளாக ஏற்றுக்கொள்ள டிஎன்ஏ என்று கூறப்படுகிறது. அதாவது சுரேஷ் சுரேந்திரன் கூட அடிக்கடி கூறுகின்றார். இப்பொழுது கூறுகின்றார், என்ன விதத்தில் கூறுகிறார் என்று கூட தெரியவில்லை. ஏற்றுக்கொண்டதை சம்பந்தன் ஐயா மறக்கிறார் அப்படி என்றெல்லாம் கூறப்படுகிறது. இது எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, அவர்கள் அதை ஓப்பனாக சொல்லி இருக்கின்றார்களே. அப்போது 2004 தேர்தல் விஞ்ஞாபனம் அல்லது அவர்களுடைய தேர்தல் பரப்புரைகளில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்களே, விடுதலை புலிகள் தான் அவர்களுடைய பேச்சாளர்களாக தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்பதை அவர்கள் தொடர்ந்து கூறி வந்திருக்கின்றார்கள். ஆனால் ஆயுத கட்சிகளுடைய பிரதிநிதிகள் அல்ல, தமிழ் மக்களுடைய அந்த அதையும் கூறியிருந்தோம். நாங்கள் இப்போது நான் கூறுகின்றேன், இப்போது கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் அல்ல. அப்படி இருக்கவும் கூடாது. என்றால் அந்த ஏகப்பிரதி என்ற விடயம் ஒரு இனத்துக்கு மிக பாதகமான விடயம். ஒரு சரியான ஜனநாயகம் இருக்க வேண்டும். இருக்கின்ற போதுதான் ஒரு மக்கள் ஒரு இடம், ஒரு லீவ் ஸ்பேஸ் கிடைக்கும். அரசியல் ரீதியாக அவர்களுடைய உண்மையான கருத்துக்களை. அப்படியாக யாருடன் நீங்கள் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி டிஎன்ஏ இணைந்து கொண்டீர்கள்? அப்போ
பொதுவாக இல்லை டிஎன்ஏ முழு தலைவர்களும் வந்து இதிலே விடுதலை கதைத்தார்கள். யோசிக்கின்ற விஷயங்கள் என்னென்றால் விடுதலை புலிகளுக்கும் எங்களுக்கும் இடையிலே பல ஆயுதம் ரீதியான கான்ஃபிளிக்ட் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்ற போது எங்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலே எதுவும் பேச்சுவார்த்தைகள் கிடையாது, அல்லது நாங்கள் தொடர்புகள் வைக்கவில்லை என்று இது வந்து அது ஒரு தவறான அபிப்பிராயம். நாங்கள் தொடர்ந்து அவர்களுடன் அந்த கான்டாக்ட்ஸ் இருந்து கொண்டிருக்கின்றது. மூன்றாவது நபர்கள் மூலமாக வரும் அல்லது சிறுவிலைகள் நேரடியாக வரும். அப்படியாக இது வந்து தமிழ் மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஸ்ரீலங்கன் இன்டெலிஜென்ஸுக்கு அது நல்லா தெரிஞ்சு. நீங்கள் விடுதலை புலிகளுடன் உள்விடயமாக ரகசியமாக செயற்படுவீர்கள் என்று உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு அந்த காலகட்டத்தில் எழுந்திருந்தது. இதிலே நீங்கள் மாணிகதாசன் அவர்கள் கிளைமோர் தாக்குதலிலே கொலை செய்யப்பட்ட பின்பு அவருடைய செத்த வீட்டிற்கு அவருடைய அந்த அடக்க நிகழ்வும் பொழுது அங்கு ஒரு குழப்பம் நிலவியது. அப்பொழுது உங்களை இராணுவ பாதுகாப்புடன் வைக்கின்றேன், நீங்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு நீங்கள் வந்து அது இது சம்பவம் உண்மையா? இராணுவ பாதுகாப்பு என்பதை காட்டிலும் இந்த செத்த வீட்டு இறுதி நேரத்தில் நான் நிற்கவில்லை வந்து விட்டேன் என்றால் அது ஒரு சம்பவம் உண்மை, அதை நான் மறக்க முடியாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த இறுதி நேரத்தில் நான் நிற்கவில்லை, நான் இராணுவ பாதுகாப்புத்துடன் நான் வெஹிக்கிள் எடுத்துட்டு வந்து விட்டேன். பாதுகாப்பு அங்கு இப்படி இவர் நீங்கள் அவர்களுடன் செயற்படுகிறீர்கள். எங்களுடைய தோழர்களே இல்லை, நீங்கள் நிற்க வேண்டாம் என்றால் அந்த நேரத்தில் ஒரு சின்ன குழப்பங்கள் கலவரங்கள் இருந்து கொண்டிருந்தது. ஆகவே எங்களுடைய தோழர்களே சொன்னார்கள், இல்லைன்னா நீங்கள் போகும்போது நீங்கள் தேவையில்லை தான், நீங்கள் நின்றுட்டீங்க இவ்வளவு நேரம், நீ என்ன ஃபியூனரல் தானே நீங்கள் போகும்போது இறுதி அவரை ஈமக்கிரிகள் செய்ய கொண்டு போகின்ற போதுதான் நான் விളിக்கிட்டு வந்தேன். அதாவது உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தோழர்களே அந்த தூள் பவான், ஊத்த பவான், வளர்ந்த பவான் என்று 3 பவான்களை கூறுகிறார். இந்த 3 பவான்களையும் உங்களுக்கு தெரியுமா? 3 பேரும் நல்லா தெரியும். இது அவர் அந்த நாங்கள் சொல்லப்பட்ட பொழுது இவர்கள் கூடுதலாக ஒரு வன்முறைகளிலே ஈடுபட்டதாகத்தான் இவர்களுடைய எல்லாரும் அல்ல. அதுல தூள்பவான்ன்றதான் இப்ப இவர் மினிஸ்டரா இருக்கின்றவர். அவர் அந்த கண்ணை ஏதோ மூடி கொண்டிருக்கிறது, அதுக்காக அவருக்கு தூள்பவான் என்று சொல்றது சொன்னாங்க. மற்றொருத்தர் வளர்ந்த பவான் அவர் வந்து ஒரு வீரவானார். மற்றவர் ஊத்த பவான் சொல்லுகிறோம், அவர் கொஞ்சம் ஒரு குளிக்க மாட்டார். சரி, அந்த ரீதியிலே அவரை சொல்லுவார்கள். ஒழிய மற்றபடி இது ஏனென்றால் அந்த பவான் என்ற பெயர்கள் கூடுகின்ற போது அவர்களை அடையாளப்படுத்துவதற்காக இந்த விஷயங்கள் வந்தது. ஒரு அடமொழியாக வரப்பட்டது. அப்பா தெரியல, அது கடைசியிலே இவர்கள்லாம் இப்படி செய்கிறார்கள், ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் சொன்னால் அது இறைவனுக்குத்தான் வெளிச்சம் என்று போகணும் தற்போதைய காலகட்டத்தில். இப்படி நீங்கள் இருக்கின்ற பொழுது விடுதலை புலிகள் போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் உங்களுடைய அரசியல் பிறகு ஒரு ஜனநாயகத்துக்குள்ளே முழுமையாக நுழைகிறது, ஆயுத போராட்டங்களை கலைத்து என்ற வகையிலே இருந்தும் அதுக்கு முன் நடைபெற்ற சம்பவங்கள் ஒரு கசப்பான அனுபவங்களாக இருந்தாலும் கூட இன்று ஒரு ஜனநாயக வழியிலே நீங்கள் செயற்படுகின்ற பொழுது இந்த தீர்வு திட்டம் என்ற ஒரு கட்டத்தை நீங்கள் எட்டுகிறீர்கள். இதற்குள்ளே தற்பொழுது நீங்கள் டிஎன்ஐயில் இணைந்து கொண்டு டெலோப்லா, டிபிஆர்எல்எஃப், தமிழரசு கட்சி போன்ற கட்சிகளும் இணைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மாநிலசபை காலத்திலே ஆனந்த் சங்கரியினுடைய தமிழர் விடுதலை கூட்டம் இணைக்கப்பட்டது. பின்னர் அதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. நீங்கள் தற்போது இருக்கின்ற பொழுது நீங்கள் இதிலே இந்த தீர்வு திட்டம் என்ற ஒரு கட்டத்தை நாங்கள் வருவதற்கு முன் இந்த டட்லி சேனநாயக்கா தொடக்கம் இந்த மைத்திரிபால சிறிசேன வரைக்கும் இலங்கை அரசு தமிழ் மக்கள் மீது கொண்டிருக்கின்றதான இந்த தீர்வு திட்டங்கள் ஒவ்வொன்றுமே டட்லி செல்வா ஒப்பந்தம், தந்தை செல்வா ஒப்பந்தம் இப்படி தெரியப்பட்டது, பிரேமதாசா, ஜெயாதேவன், இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? என்னை பொறுத்த மட்டில் பிரேமதாச கால தொடக்கம் தான் நேரடியாக இந்த நாட்டினுடைய தலைவர்களுடன் தொடர்பும். சிறிமாவோ காலத்தில் அவரை எனக்கு நேரடியாக அவருடன் பெரிய பழக்கம் கிடையாது. அப்போது நாங்கள் இளைஞர்கள் மாத்திரமல்ல, நாங்கள் அந்த அரசியலுக்கு அவர் தெரிகின்றது ஒரு விஷயம். அங்கிருந்து நேரடியாக தொடர்புகள் நேரடியாக பழகுகின்ற விஷயங்கள் ஒன்று இருக்குத்தானே. அப்படி பார்க்கின்ற போது நான் பார்த்த, அதாவது பிரேமதாசா ஜிஆர் ஜெயவர்தனாவை ஓரளவுக்கு சந்தித்திருக்கின்றோம். 87, 88 அந்த பீரியட் தானே. நாங்கள் 88ஓட இங்க வந்து 87